எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சியாக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறகும். சரி, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்றைக்கி இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 வருடம் சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியோட ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க. 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிற ஒரு 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜென்ம சனிக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. அதாவது விரய சனி காலகட்டத்தில் காசு பணம் அப்படிங்கிறது விரயமாக இருக்கும். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏற்கனவே விரயம் பண்ணிவிட்டு வெறும் ஆளாக தான் கொந்திருக்கீங்க. என்னடா இருந்த காசெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பேங்கில் ஒரு 10 ரூபா வச்சுருக்க முடியாது, பீரோவில் ஒரு 10 ரூபா வச்சுருக்க முடியாது, கடுவு டப்பா வரைக்கும் காலி பண்ணிட்டு தான் விட்டுருப்பார் சனி. இந்த விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி வர்றப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா பணம் இருக்காது. மாதிரி வீட்டில் நகை நட்டு இருந்தால் கூட கொஞ்சம் அடவுக்கு போயிருக்கும். ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஜீரோலேருந்து தான் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் சனி பலம் சரியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு பணத்தை முதலீட்டில் ஏதாவது இறக்கியிருப்பீங்க. சரி, இப்போது விரய சனி காலகட்டத்தில் காசு செலவாகுது, ஏதோ ஒரு இடம் ஒன்று வாங்குவோம், இல்லை வீடு ஒன்று கட்டுவோம், இல்லை ஏதோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு காரு வண்டி கிண்டி வாங்கி வைப்போம் அப்படின்னு இப்படி முதலீடு போட்டிருப்பீங்க. ஆனால் நகையாக வாங்கினா இருக்காது, அது கண்டிப்பாக அடவுக்கு தான் போய்டும். காசாக வச்சுருந்தா 10 ரூபா கூட இருக்காது, எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போய்டும். ஆக மொத்தம் காசு பணம் அப்படிங்கிறது கையில் இல்லாமல் வெறும் ஆளாக தான் உட்காந்துக்கிட்டு ஜென்ம சனிக்குள்ளே வரணும். அப்படி இருக்கிற சூழலில் இப்போ ஜென்ம சனி என்ன செய்ய போகுது, ராசிக்குள்ளேயே சனி வரார். ஏற்கனவே ராசிக்குள்ளே ராகு இருக்கார், இப்போ சனியை வராரா, கிழிஞ்சது ஜோசியரை அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் 7.5 சனி காலகட்டத்திலே கொடுமையான ஒன்று, அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ரெண்டாவது, உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்கு சனி பகை கிரகம். இப்போ பகை வீட்டுக்குள்ளே சனி வரார் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆட்டி தான் வைப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகா ஓஹோன்னு புகழ்ந்துக்கிட்டு முக அலங்காரத்துக்காக அப்படியே நீங்கள் கோட்டையில் கொடி கட்டி வாழ போகிறீங்கன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் இந்த சனி ஜென்ம ராசியில் இருக்கிறப்ப சில நல்லதையும் செய்யும், அதையும் நாம் சொல்லி ஆகணும். ஆனால் போதாத காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி ஜென்மத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி குருவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிவிடுவார். அர்த்தாஷ்டம குரு இப்போ 3ல் இருக்காரு, ஒரு 4க்கு போவார். 3ல் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, 4ல் போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்போ சனி பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக இங்கே பார்த்தாகணும். ஏன்னா ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு 3வது வீட்டை பார்ப்பார், 7வது வீட்டை பார்ப்பார், 10வது வீட்டை பார்ப்பார். அப்போ 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். சனி அந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா சகோதர வர்க்கத்தில் கொஞ்சம் பிரிவு, சகோதரர்களால் சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதுலாம் நடக்கும். அதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அப்போ இந்த சொத்து பிரிக்கிறது போகிறது, பூர்வீக சொத்தை பாகம் போட்டுக்கிறது, இந்த வேலை ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிங்க, அதான் நல்லது. இல்லைன்னா அப்புறம் ஒரு 2.5 வருஷத்துக்கு நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. ஏன்னா 3ல் சனி பார்வை விழுந்திருக்கு அப்படிங்கும்போது சகோதர ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அது பார்வைங்கிறது சாதாரண பார்வை கிடையாது, அது ஒரு வஜ்ர பார்வை. அண்ணன் தம்பி உள்ள சண்டையில் விட்டுரும். அதனால் கொஞ்சம் பாகம் வெட்டுறது போகிறது வர்றது எதாக இருந்ததுன்னா இப்பயே செஞ்சுக்கிங்க. அதேமாதிரி சகோதர வர்க்கத்துக்குள்ளே கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது வாங்கிறது, இதெல்லாம் வேண்டாம். குடும்பமான வரைக்கும் பங்காளிகள் வகையிலே எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது.
அதுமாரி 7லேயும் சனி பார்வை விழுவுது. 7ங்கிறது கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை மூட்டி விடுற ஸ்தானம். அதை வந்து இப்போ சனி பார்க்குறாரு, 7வது வீட்டை சனி பார்க்குறாரு. 10வது வீட்டுக்கு ஜென்மத்திலே சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் விட்டு கொடுத்துட்டு தான் போயாகணும். அதுமாரி மனைவி, அவங்க வழி உறவுகள், இவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குடுக்கல் வாங்கல் வேண்டாம். நல்லது கெட்டதுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அங்கே போய் நம்ம ஊர் நாயம் பேசிக்கிட்டு வெட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதனால் தேவையில்லாத மன கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதுமாரி கூட்டு தொழில் எட்டி கூட பார்க்கக்கூடாது. 7ஆம் இடத்துல சனிப்பார்வை விழுவுதுன்னா கூட்டாளிகள் வகையில் நமக்கு தொந்தரவு வரும். கூட்டு தொழில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா முன்கூட்டியே கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் புதுப்பிச்சு வச்சுக்கிங்க. ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடாமல் சும்மா பேச்சு வழக்கில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன தான் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வேறம்மாங்க. பார்த்தீங்களா, கூட்டு தொழிலில் இருக்கிறவன் நல்ல நண்பனாக இருப்பான், நல்லவனாகவே இருப்பான். நேரம் சரியில்லைன்னு கொண்டு போய் விடும், எவனாவது அவனை ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி குழப்பி விட்ருவான். நீ சம்பாரிச்சது கூட அவனுக்கு 10 ரூபா தரேன், நீ தனியாக வாடான்னு திடீர்னு பிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஆகிப்போம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. ஒப்பந்தம் போடாமல் இருந்தால் கூட ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட நண்பர்கள் வகையில் தேவையற்ற விரைய செலவுகள் வரும். அதனால் நண்பர்களை நம்பி முதலீடு எதுவும் போட்டுறாதீங்க. ஃப்ரெண்டு சொன்னால் இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டான் போகலாமா, எட்டி கூட பார்க்கக்கூடாது. அந்த பக்கம் எதாக இருந்தாலும் எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலை தான்ங்கிற மாதிரி தனியாகவே செயல்பட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதே காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் பிரச்சனைலாம் வரும், முதலீடு போட வேண்டிய சூழல் வரும். நம்மள்கிட்ட காசு இருக்காது, தொழில் கிளம்பாமல் உட்காந்துருக்கும் ஒரே இடத்துல. அப்போ எவனாவது ஒருத்தனை கூட்டு சேர்த்துட்டு முதலீடு போடலாமாங்கிற எண்ணம் வரும். அப்படியான வாய்ப்பும் நம்மளை தேடிக்கிட்டு வரும். அது வேண்டாம், விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ 10 ரூபா நம்ம சம்பாரித்தா போதும், அது 1000மாக மாத்திரம் இன்னொருத்தனை கூப்பிட்றேன்னு சொல்லி 10 8ஆக்க படாத பாடுபட்ட கதையாகி போகும். கவனமாக இருந்துங்க. அதோட இந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுது அப்படின்னாலே தொழில் ஸ்தானம், அதையும் பார்த்துடுறாரு, கூட்டு தொழிலையும் பார்த்துடுறாரு, சொந்த தொழிலையும் பார்த்துடுறாரு. அப்போ கூடுமான வரைக்கும் தொழிலை வந்து நம்ம தான் அதிகபட்சமாக உழைச்சி முன்னுக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத முதலீடுகளை கொண்டு போய் முடக்கக்கூடாது. அதுமாரி வேலைக்கு வச்சா இருக்க ஆளுங்கள்ட்ட நம்ம கவனமாக கனிவாக நடந்துக்கணும். நம்மக்கிட்ட தான் வேலை செய்கிறானேன்னு அவனை சல்லு புல்லுன்னு எரிஞ்சு விழுவுறது, அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சால் சனி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். உழைக்கிறவனுக்கு 10 ரூபா ஊதியம் கிடைக்கணுங்கிறது தான் சனி பகவானுடைய அந்த பார்வை காட்டுது. அப்போ நம்மள்ட்ட வேலை செய்கிறவனை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போவோம், 2 நாள் லீவு கேட்பான், நம்ம கொடுத்து தான் ஆகணும். நமக்கு வேலை இருக்குங்கிறத பிடிச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. பிறரை துன்புறுத்தாமல் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஜென்ம சனி காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஒருத்தன் வேலைக்கு இருக்க சரியில்லை, நான் என்ன பண்ணுறது ஜோசியரை, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன், ஓப்பி அடிக்கிறேன், அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாப்பா 10 ரூபா அப்படின்னு அவனுக்கு சம்பள பாக்கி 1 ரூபா கூட உங்கள் கையில் வச்சிக்காமல் அவன் உழைப்புக்கு உண்டான காசை அவங்ககிட்ட கொடுத்து நல்ல முறையாக பேசி அனுப்பிச்சிட்டு அதன் பிறகு வேற ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இல்லை நான் சம்பளத்தை தரமாட்டேன், போக மாட்டேன், இந்த மாதிரி மிரண்டு பிடிக்கிற வேலை இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் பல ஆளுங்களை வச்சு இழுத்து பிடிச்சி ஓட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதுமாரி ஜென்ம சனி உடல் பிணி, இதை பிரிக்கவே முடியாது. ஜென்ம சனி அப்படின்னாலே தேக ஆரோக்கியத்தில் கை வைப்பார் அப்படின்னு அர்த்தம், இதில் மாற்று கருத்தே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்காக எங்கேயாவது போயிட்டுருப்போம், காதில் ஒரு பூச்சி பூந்துக்கும், அதை போட்டு குடச்சிக்கிட்டு அது ஒரு பிரச்சனையாகும். குறிப்பாக தொண்டையில் புண்ணு வரும், அல்சர் வரும், சாப்பிட முடியாது, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாது, உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்காது. நம்ம ஆளே கொஞ்சம் உடஞ்சாப்புல இருப்போம், பசிக்கவே பசிக்காது, வயிறு உப்புசமாக இருக்கும். பசிக்கிற நேரத்துக்கு போய் உக்காந்தோம்னா 2 இட்லிக்கு மேலே திங்க முடியாது, வயிறு ரொம்ப நாப்புல இருக்கும். இதுமாரி உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்காம எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கலாம் போலேயே தோணும். ஏன்னா சனிங்கிறவர் மந்த புத்தி உள்ளவர். நம்ம சொல்லுவோம்ல மதன்னு இருக்குது, ஏந்திரிச்சு போகவே முடியலன்னு, அந்த மாதிரி புத்தி உள்ளவர் தான் சனி பகவான். அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நம்மளை அப்படி ஆக்கிடுவார். காலையில் ஏந்திரிச்சு முக்கியமான வேலைலாம் நிறையா இருக்கும்போது, ஆனால் காலையில் ஏந்திரிக்க முடியாது, சரி போடா நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு படுக்க தோணும். நியாயமாக பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு ஏந்திரிச்சு வேலையை பார்க்க போகிறவங்க கூட 7 மணி வரைக்கும் தூங்குவான் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அந்தளவுக்கு உடல் அசதி அப்படிங்கிறத கொடுக்கும். எப்போவுமே ஏதோ அடித்து போட்டால் அப்படியே தான் இருக்கும் உடம்பு மதன்னு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி முழுகணும். அதுக்கு தான் இவ்வளோ வேலையும் சனி பகவான் செய்கிறாரு. சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி முழுகிட்டு
காலையில் விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றணும். முடிஞ்சவங்க எள் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. கருப்பு நிற உடைகளை வாங்கி தானமாக கொடுக்கலாம். அச்சு வெல்லத்தை தானமாக கொடுக்கலாம். நல்லெண்ணெயை தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் சனிக்கிழமை. இதில் ஏதோ ஒன்று, எல்லாத்தையெல்லாம் கொடுத்துட முடியாது இல்லையா? இதில் ஏதோ ஒரு தானம் அப்படிங்கிறத சனிக்கிழமையில் கொடுத்துருவாங்க. எல்லா சனிக்கிழமையும் கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. முடிஞ்சவங்க கொடுக்கலாம். முடியாதவங்க மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஏழைப்பாதைக்கு, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பொட்டலம் சோறு வாங்கி கொடுத்தா கூட போதும். அது ஒரு பெரிய பரிகாரம் தான். இதை செஞ்சீங்க, இந்த ஜென்மசனி காலகட்டத்திலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாரு. மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.